நாகா வெங்கடேஷ் இயக்கத்தில் நகுல், நிகிஷா, ஸ்ருதி ராமகிருஷ்ணன், ராதா ரவி, நிழல்கள் ரவி, பிரேம்ஜி உள்ளிட்ட பல நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் நாரதன். கோயம்புத்தூரிலிருந்து சென்னையில் இருக்கும் தாய்மாமா ராதா ரவி வீட்டிற்கு வரும் வழியில் நாயகி நிகிஷாவை பார்க்கிறார். நிகிஷாவை ஒரு கும்பல் துரத்துகிறது என்பதை அறிந்த நகுல் அவர்களிடமிருந்து நிகிஷாவை காப்பாற்றி தன்னுடனே சென்னைக்கு ரயிலில் அழைத்து வருகிறார். சென்னை வந்து இறங்கும் போது நிகிஷா காணாமல் போகிறார். அதனை அறிந்த நகுல் பின்னர் தாய்மாமா ராதா ரவி வீட்டிற்கு செல்கின்றார். இவருக்கும் ராதா ரவியின் மகளான ஸ்ருதி ராமகிருஷ்ணனுக்கும் திருமணம் செய்ய நினைக்கின்றார் ராதா ரவி. விஷா விஷயமாக பாண்டிச்சேரி செல்லும் நகுல் வழியில் நிகிஷாவை ஒரு கும்பல் துரத்துவதை பார்க்கிறார். பின்னர் மீண்டும் அந்த கும்பலிடம் காப்பாற்றுகிறார் நகுல். ஒரு பெண்ணுடன் ஓடுவதை அறிந்த ராதா ரவி தன்னுடைய ஆட்களான எம்.எஸ். பாஸ்கர், வையாபுரி ஆகியோரை வைத்து விசாரிக்க சொல்கின்றார். இந்நிலையில் ராதா ரவி சினிமா எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பெரிய இயக்குனரான பிரேம்ஜியை அழைத்து கதை சொல்கின்றார். பிரேம்ஜி சொல்லும் கதை ராதா ரவியின் நிஜ வாழ்க்கை கதையை அப்படியே விவரிக்கிறது. இவர் மூலம் மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்கிறார். மேலும் நிகிஷா ஒரு கொலையாளி என்பதும் பழைய நினைவுகளை அவர் மறந்து விட்டதாகவும் ராதா ரவிக்கும் நகுலுக்கும் தெரிய வருகின்றது. இறுதியில் நிகிஷா கொலையாளி ஆவதற்கு காரணம் என்ன? நகுல் நிகிஷாவை காப்பாற்றி ஒன்று சேர்ந்தாரா அல்லது தன்னுடைய தாய் மாமா ராதா ரவி மகள் ஸ்ருதி ராமகிருஷ்ணனை திருமணம் செய்து கொண்டாரா என்பதே படத்தின் மீதி கதை.